ஹலோ நம்ம குடும்பம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மசாலா எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லி காட்டுறேன். டெய்லி நம்ம ஒரே மாதிரி ஆம்லெட் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம எப்படி எக் ஆம்லெட் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வெங்காயம் ஒரு நான் ஒரு எக் எடுத்துக்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தான் போடும். அது மாதிரி ஹாஃப் டொமேட்டோ போடும். கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு மிளகாய் நான் போட்டிருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு விழுதையும் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னு பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். காரம்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த எக்கு இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆம்லெட் போட்டு போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். இது நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அதை தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது. இந்த ஒரு பேன் நம்ம வச்சுருக்கேன், இதை ஹீட் பண்ணி இப்போ ஆயில் கொஞ்சம் நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மிக்ஸை அப்படியே இதில் போடுறோம். போட்டு இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். பிடிச்சிடும். அதனால் இப்போ அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் இருக்கிற நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் பாயில் ஆகும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, டெம்டிங்காகவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செஞ்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கோ இல்லை பிரெட் ஆம்லெட்டாக கூட இதை நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா பயங்கர குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே செய்ய ஒன்றுமே தெரியாதவங்க கூட கடகடன்னு ஒரு எக் எடுத்து இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம அதை வச்சே டக்குன்னு இதை நம்ம செய்திடலாம். செய்து நம்ம சுவையாக நம்ம சாப்பிடலாம். இப்போ ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு பக்கம் லேசாக நமக்கு இதானாலே போதும். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் த சேனல்.